தாய்மொழிக்கு தமிழ், பாரம்பரியத்திற்கு தமிழகம், நட்புறவுக்கு ஹலோ தமிழ்நாடு காலை நாளிதழ். நெஞ்சம் நிமிர், அச்சம் தவிர. தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்கும் சாம்சங் நிறுவனம் துணை போகும் காக்கிகள், தீர்வு காணுமா தமிழக அரசு? நாம் இன்று வாழும் இந்த நவீன யுகம் ஆண்டாண்டு காலமாய் உழைத்து கொண்டிருக்கிற பாட்டாளி வர்க்கத்தின் வியர்வை துளிகளால் கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் மிகுந்த போராட்டங்களுக்கும் வழிகளுக்கும் பிறகே வரலாறு தொழிலாளர்களுக்கென ஒரு தினம் சங்கம் என்று அனுமதித்தது. 19ஆம் நூற்றாண்டு நாடுகள் ஒன்றையொன்று முந்திக்கொண்டு தொழில்துறையில் ஜாம்பவான்களாக முயன்று கொண்டிருந்த காலம். முதலாளிகளால் தொழிலாளர்கள் சக்கையாக பிழியப்பட்டனர். வேலை செய்யும் இடங்களில் தொழிலாளர்களின் பாதுகாப்புக்காகவோ நலனுக்கோ முக்கியத்துவம் தரப்படாமல் இருந்த காலகட்டம் அது. சர்வ சாதாரணமாக 18 to 20 மணி நேரம் வேலை தொழிலாளர்கள் மீது நிர்பந்திக்கப்பட்டது. எனக்கு பங்களிக்கப்படுகிறதா? ஏனென்றால் அந்த பொருளினுடைய விற்பனையில் இறுதி செய்யப்பட்ட அந்த பொருளின் மீது ஏசியாக இருக்கலாம், வாஷிங் மிஷினாக இருக்கலாம், இறுதி செய்யப்பட்ட முடிக்கப்பட்ட என்னுடைய செத்த உழைப்பு அந்த பொருளுக்குள்ளே இருக்கிறது. அந்த பொருள் சந்தைக்கு மதிப்பாக வருகிற போது 30,000 ரூபாய் ஏசி என்று சொன்னால் அதில் கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு? அந்த லாபத்தில் பொருள் மீது அடக்க விலையிலே நிர்ணயிக்கப்பட்ட என்னுடைய லேபர் காஸ்ட், அது உண்மையிலேயே எனக்குரிய காஸ்ட் தான் தீர்மானிக்கப்பட்டதா? அல்லது வரக்கூடிய லாபத்தில் சாம்சனுக்கு போகிற பங்கு எனக்கு 1 ரூபாயும் கிடையாது என்று சொன்னால் வெறும் சம்பளம் மட்டுமல்ல என்னுடைய உழைப்புக்கான விலை, அது ஆரம்பகட்ட விலை. விற்பனைக்கு பிறகு லாபம் வரும் என்று சொன்னால் அதிலேயும் என்னுடைய உழைப்புக்கான பங்கை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் சிஐடியுடைய கோரிக்கை. லாபம் எனக்கு மட்டும் சொந்தமானதல்ல, மூலதனத்துக்கான பங்கு மட்டும்தான் லாபம் எடுக்க முடியும். பொருள் உழைப்பின் மூலமாக வருகிற போது அந்த உழைப்புக்குரிய பாகம் எனக்கானது. அது எப்படி நீ சொந்தம் கொண்டாட முடியும்? இந்த கொள்ளையில் தான் இவர்கள் உள்ளூர் பணக்காரர்களே இருந்து உலக பணக்காரர்களாக மாறுகிறார்கள். சிறிய முதலாளி பெரிய முதலாளியை காப்பீடு முதலாளியாக மாறுகிறான். சிலர் சொல்லுகிறார்கள் இவர் சாதாரணமாக இருந்தால் இப்போ இந்த உலகத்தில் பெரிய பணக்காரமாக இருக்கிற காரணம் கடினமான உழைப்பான். கடினமா உழைச்சா உலக பணக்காரன் ஆகிட முடியுமா? அப்படின்னா நாங்கள் எல்லாருமே உலக பணக்காரன் ஆகிடணும் மொத்த பேரும். ஏன்னா அவ்வளவு உழைப்பு எல்லா மாதிரி எல்லாம் உழைக்கிறது கிடையாது. விவசாயிகளா உலகத்தினுடைய மிகப்பெரிய கோட்டீஸ்வரமாக மாறி இருக்கோம். ஏன்? கோடையிலும் மழையிலும் குளிரிலும் இயற்கையுடைய கொடும் சீற்றங்களுக்கு மத்தியில் வண்டுகளிக்கும் பாம்புகளிக்கும் தேள்களிக்கும் உயிர் போகிற ஜீவாசியெல்லாம் கழித்தாலும் அந்த நேரத்தில் கூட விவசாயத்தை பாதுகாக்கிற வழக்கத்திற்கு மாறாக மழை வந்துவிட்டால் தான் விளைத்த அந்த உணவுப் பொருள் வீணாகிற அந்த ஆபத்துக்கு மத்தியெல்லாம் தான் கடைசியாக அந்த பொருள் உற்பத்தி ஆகிறது. அந்த உழைப்புக்கு நிகரான ஒரு உழைப்பு சொல்கிறார்களே, எந்த விவசாயி கோட்டீஸ்வரமாக மாறி இருக்கலாம்? கட்டுமானத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் கடுமையான வெயிலில் 10 செங்கலை தலையை தூக்கி கொண்டு ஒரு நாளைக்கு 500 முறை ஏறி இறங்குகிறாரே அந்த உழைப்பாளி பெண், அவர் கோட்டீஸ்வரமாக மாறி இருக்கிறாரா? இது போய் இதைத்தான் நம்ம இப்போ அமைப்பாக திரண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த கோரிக்கை மீது நீ பேச வேண்டாமா என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அரசுடைய ரோல் என்ன என்று கேட்கிறாங்க. கவர்மெண்ட் சும்மா இருக்கு 24 நாள் பொறுத்து? கவர்மெண்ட் சும்மாவே இருக்கிறதுனாலதான் இந்த போராட்டம் நீடிப்பதாக பல பேர் சொல்லுகிறாங்க. நாங்கள் சொல்லுகிறோம் கவர்மெண்ட் சும்மா இல்ல. கவர்மெண்ட் எங்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்காங்க, வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்காங்க, சும்மா இல்லை. அது போலீஸ் அடக்குவதன் மூலம் செயல்படுகிறது, தொழிற்சங்க பதிவை நிறுத்துவதன் மூலம் செயல்படுகிறது, நம்முடைய போராட்டத்தை சிதைப்பதன் மூலமாக அரசியலுடைய இயந்திரங்கள் செயல்படுகிறது. இதற்கு தமிழக அரசாங்கம் சகல விதத்திலும் சாம்சனுடைய பங்காளியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த சூழலில் அவர்களின் உழைப்புக்கேற்ற ஊதியம் தரப்படாமல் மிக குறைந்த ஊதியமே வழங்கப்பட்டது. இந்த அநியாயத்தை எதிர்த்து தொழிலாளர்கள் அமெரிக்காவில் போர்க்கொடி தூக்கினர். வேலை நிறுத்தங்களிலும் ஈடுபடத் தொடங்கினர். தொடக்கத்தில் இந்த வேலை நிறுத்தங்களின் பிரதான கோரிக்கை அதிக ஊதியம் என்பதே. ஆனால் வேலை நேரத்தை குறைப்பதன் மூலம்தான் தாங்கள் சுரண்டப்படுவதை தவிர்க்க முடியும் என்பதை உணர்ந்த தொழிலாளர்களின் போராட்டங்கள் வேலை நேர குறைப்புக்கான கோரிக்கையாக வலுக்கத் தொடங்கியது. மகாத்மாவுடைய தலைமையில் ஏற்பட்ட போராட்டத்தில் இந்த நாட்டுடைய அரசியல் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய அரசு எந்திரம் வன்முறையை
பயங்கரவாதத்தை கையில் எடுக்கிறது. இது என்ன அநியாயம்? நீங்கள் காந்திக்கு மாலை போடுகிறீர்கள். காந்திக்கு செலுத்துகிற மரியாதையா இது? ஒருவன் சட்டத்தை மீறினால் கைது செய்யுங்கள். சட்டத்தை சட்டப்படிதானே மீறுகிறார். இன்றைய பத்திரிகை என்ன எழுதுகிறது? பிசினஸ் லைஃப் ஒரு அரை பக்கத்தை கற்று போட்டிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் சாம்சனுடைய போராட்டம், பல மாநிலங்களில் நடைபெற்ற போராட்டங்களுடைய பெரும் வரலாற்றை எழுதி இந்த போராட்டத்தை முடிப்பது நல்லது என்று சொல்லுகிறது அந்த கட்டுரை. சாதாரண விஷயம் இல்லை. தமிழ் நாளிதழுடைய போராட்டங்கள் முழுவதுமே வெளியிட்டிருக்கிறார். இந்த போராட்டத்தை அடக்குவதற்கு பல்வேறு வகையில் தமிழக அரசாங்கம் திட்டமிட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 12,000 தொழிலாளர்கள் நம்முடைய சாம்சன் போராட்டத்திற்கு ஆதரவாக எல்லா தடைகளையும் மீறி கைதை எதிர்கொண்டார்கள். எல்லோரையும் விடுதலை செய்யப்பட்டார்கள். நிரந்தரமாக சிறைச்சாலைக்குள்ளே அடைக்க முடியாது. அக்கினி கொஞ்சொன்று கண்டேன், அங்கு ஒரு கொந்தினை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு மூச்சென்றும் என்று பாரதி சொன்னானே, அப்படிப்பட்ட ஒரு தீ பொறிகளிடம் இது சிறைச்சாலைக்குள்ளே அடைக்க முடியாது. ஆனால் தொழிலாளிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்றுக்கு நாம் ஊருக்குள்ளே வரக்கூடாது என்று எத்தனையோ திட்டமிடல். ஊர் என்ன உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? உலகம் உலகம் யார் கட்டுப்பாட்டிலும் இல்லை. உலகம் அது இயற்கையாக இயங்குகிறது. நீங்கள் எவ்வளவு தடைகளை போட்டாலும் மனிதன் எப்படி வாழ்வது என்று கற்றுக்கொள்ளக்கூடிய உலகத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்து பத்திரிகை சொல்கிறார்கள், கண்ணி வைக்கும் நேரத்தில் சாரை சாரையாக தொழிலாளர்கள் போராட்ட மையங்களுக்கு ஓடி வந்தார்கள். காவல்துறை சுற்றுமுக்கு ஓடியது. முடிவு செய்துவிட்டால் எல்லா தடைகளையும் மீறி செயல்படுவதற்குரிய ஆற்றல் உழைப்பாளி மக்களுக்கு இருக்குது என்பதை அரசேரி புரிந்து கொள். நாங்கள் தனிமரம் அல்ல. எங்களை அடக்கிவிட முடியாது. எங்களை சுற்றி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் தனிமரம் அல்ல. காவல்துறையால் மட்டும் கண்காணிக்கப்படவில்லை, ஊடகத்தால் கண்காணிக்கப்படுகிறோம். உலகத்தின் ஜனநாயக சக்திகளால் கண்காணிக்கப்படுகிறோம். உலகத்தினுடைய மக்கள் ஜனநாயக விருப்பமுள்ள அனைவரும் நாங்கள் கண்காணிக்கப்படுகிறோம். நீங்கள் விரும்பியபடி எல்லாம் எங்களை ஒடுக்கிவிட முடியாது. எல்லாவற்றுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். 1806ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் பிலடெல்பியா நகரத்தின் தொழிலாளர்கள் போராட்டங்களில் ஈடுபட்ட போதுதான் தொழிலாளர்களின் கஷ்டங்களுக்கும் அவர்களின் உழைப்பின் மீதான சுரண்டலும் உலகுக்கு புரிய ஆரம்பித்தது. இந்த நகரின் இயந்திர தொழிலாளர்கள் ஆரம்பித்த சங்கம்தான் உலகின் முதல் தொழிலாளர் சங்கம் என்கிறது வரலாறு. 1820, 1830ஆம் ஆண்டுகளில் 10 மணி நேர வேலை நேரம் என்கிற கோரிக்கையை வகுத்து நிர்வாகத்திடம் போராடினர் தொழிலாளர் வர்க்கத்தினர். இது கடந்த 18-20 ஆண்டுகளில் இதுவரையிலும் நடக்காத ஒரு புதிய திருப்புமுனை. நான் ஏற்கனவே சொன்னேன், நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் நடந்திருக்கிறது. அந்தந்த போராட்டங்களோடு அடங்கி போயிருக்கிறது. ஆனால் அடங்கு நடக்கும் சாம்சனை மூக்கணாங்கயிறு போட வேண்டிய தமிழக அரசாங்கம் மாடோடு கட்டி கொஞ்சி குழாய் முத்தம் குட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியை இந்த மாடு அதெல்லாம் விளையாடுங்கள். அரசால் அடங்க முடியாத இந்த மாட்டை தொழிலாளிகளுக்கு என்கிற பெரும் படை அடக்கி காட்டும். நாங்கள் பாரத தமிழ்நாட்டின் வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். காரைக்குடி விளையாட்டை அரசாங்கம் பேசுகிறார். ஆனால் இந்த காரை அடக்கிற விளையாட்டை ஒருபோதும் உங்களால் தடை செய்ய முடியாது. நாங்கள் அடக்கி காட்டுவோம். எங்கள் போராட்ட பலத்தால் அடக்கி காட்டுவோம். எங்கள் போராட்ட பலத்தின் முன்னால் சாம்சன் காலை உலகத்தில் எங்கெல்லாம் நீர் வீழ்த்தோ இந்த அதுக்கு முன்னாடி 21ஆம் தேதி வரை நம்ம தொழிலாளி சும்மா இருக்க மாட்டாங்க. வர 7ஆம் தேதி எல்லா ஃபேக்டரி முன்னாடியும் முடிஞ்சா போலீஸ் எல்லா ஃபேக்டரி முன்னாடியும் போய் நம்ம சுக்கா போடாத போலீஸாக காமிச்சுக்கிட்டோம். ஸ்ரீபெரும்புதூர் முதல் 2 பேரு, காஞ்சிபுரத்துக்கு 3 பேரு, சுங்காசனத்துக்கு ஒரு 3 பேர் தான் நீங்க வச்சிருக்கீங்க. பத்தாது. கொஞ்சம் உளவு பிரிவு நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு உளவு பிரிவு தகவல் கிடைக்கிறது. எதை சொன்னாலும்
இப்ப நம்ம குடும்பத்தோட ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நடந்து கேட்டுக்கிறோம்ல, இப்ப மயிலுக்கு கேட்டா ஆர்ப்பாட்டத்துக்கு கேட்டா எல்லாத்தையும் சொல்றோம், எங்களுக்கு உளவு பிரிவு வந்து தகவல் வருது, அதிகமான எண்ணிக்கையில் வருவாங்க. இதுக்கு ஒரு உளவு பிரிவு தேவையா? நாங்க சொல்றோம் உங்க உளவு பிரிவுக்குள்ள டம்மி பீஸ் சொல்றேன், ஆள மாட்டேன். அது தெரியும். சொல்றேன் உளவு பிரிவு எங்ககிட்டயே தகவல் வாங்கி அவங்க சொல்லிட்டு, சார் நான் சூப்பரா செயல்படுறேன் சார், உளவு பிரிவு சார், உங்க உளவு பிரிவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க மயில் போராட்டு வந்துருக்கூடாது. பாவம் சரி இருக்கட்டும், பரவாயில்ல. அவ்வளோ சாதாரண தொழிலாளிகள் என்ன பண்ணுவாங்க, சம்பளத்துக்கு வேலை செய்யற ஆட்கள், அவங்களுக்கு ட்ரைனிங் அவ்வளோதான். காஞ்சிபுரம் எட்டும்படி நீங்கள் வந்து உழவுன்னு சொன்னாக்கா, உழவுக்கு வந்து வழக்கமான மூளையை விட ஒரு 20-30 மடங்கு வேணும் உழவு பார்க்கறதுக்கு. அந்த மூளையே வேற. வான் பியூரன் தலைமையிலான அமெரிக்கா அரசாங்கம் தன் முதல் படியை எடுத்து வைத்தது. ஆனால் சாம்சங் போன்ற தனியார் நிறுவனங்களில் வேலை செய்வோருக்கு இது எந்தவித பலனையும் அளிக்கவில்லை. உலகின் முன்னணி மெமரி சிப் உற்பத்தி நிறுவனமான சாம்சங் எலக்ட்ரானிக் நிறுவனத்தின் 55ஆம் ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அடிப்படை உரிமையாளர்களுக்கு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை துவங்கியுள்ளனர். ஆனால் நிறுவனம் ஆணவத்துடன் தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த மறுத்து வருகிறது. என்னாச்சு? பசி எடுக்குது, டைம் ஆயிடுச்சு, டைம் 8 ஆயிடுச்சு, இன்னுமே விடுதலை செய்யலை. ஒன்றும் எங்களுக்கு சாப்பாடு கேட்குறோம், அந்த சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க. ரிப்போர்ட் சாப்பாடு இல்லை சாரிங்க, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லாமல் இப்போ தான் தண்ணி வந்தது. நீங்கள் இன்னும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் சொல்ல மாட்டாங்க. யாருன்னா கேட்டால் மேலே வந்து சொல்லணும், மேலே வந்து சொல்லணுன்றாங்க. யார் மேலேன்னு சொல்லணும்னு தெரியல. எல்லா மாவட்டத்திலையும் விட்டாங்க, இந்த மாவட்டத்தில் மட்டும் விடாமல் இருக்காங்க. எல்லாம் தோழர் 9 மணிக்கு மேலே எங்களை 8 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் விட்டால் நாங்கள் வெளியே போகிற மாதிரி, நாங்கள் விடுதலை ஆகிற மாதிரி இல்லை தோழர். இதோட நாங்கள் உள்ளே தான் இருக்க போகிறோம், தர்னாவில் தான் இருக்க போகிறோம், மண்டபத்துள்ளே தான் இருக்க போகிறோம். ஏன்னா வண்டி வசதியில் இதுக்கு மேலே போகிறதுக்கு. இது மேலே விட்டா எங்கள் நடு ரோட்டில் தான் படுத்துடுவோம். அதனால் மண்டபத்திலே படுத்துட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணால் இங்கே சாப்பிட்டு தூங்கிடுவோம். காலையிலேருந்து நாங்கள் போராட்ட பந்தல் டைரெக்டாக வந்துடலான்னு இருக்கோம். கைவர வசதி சரியில்லை சொல்ல, பாத்ரூம் தண்ணி வர மாட்டேங்குது. சாப்பாடு சாப்பிட்டீங்களா? எத்தனை மணிக்கு கொடுத்தாங்க? எங்கே சாப்பிட்டு மதியம் சாப்பிட்டு 2 மணிக்கு மேலேயா? ஒவ்வொருத்தர் தலைவலி மயக்கம் வந்து சொல்லிட்டு மாத்திரை மட்டும் இவங்களே டாக்டர் மாரி வாங்கி கொடுத்துறாங்க. தண்ணி வசதி இருக்கா? தண்ணி வசதி இல்லை, சரியான வசதி இல்லை. இதன் காரணமாக தொழிலாளர்கள் தொடர்ந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை துவங்கியுள்ளனர். சுமார் 30,000 உறுப்பினர்களை கொண்டுள்ள சாம்சங் எலக்ட்ரானிக் தொழிற்சங்கம் உலகில் உள்ள சாம்சங் தொழிலாளர்களில் சுமார் 24% தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. அனைத்து தொழிலாளர்களுக்கும் அடிப்படை ஊதியத்தில் குறைந்தபட்சம் 5.6% உயர்த்த வேண்டும். ஊதியத்தில் வெளிப்படைத்தன்மை வேண்டும். வேலை நிறுத்தங்களில் பங்கேற்ற உறுப்பினர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அனைத்து ஊழியர்களுக்கும் ஆண்டுதோறும் ஒரு நாள் ஊதியத்துடன் விடுமுறை அளிக்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து சாம்சங் தொழிலாளர்கள் தொடர்ந்து போராடி வந்துள்ளனர். சாம்சங் நிர்வாகத்துடன் 2024 ஜனவரி முதல் தொழிற்சங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தொடர்ந்து தமிழகத்தில் போராடி வரும் தொழிலாளர்களை காவல்துறை உதவியுடன் அடக்குமுறையில் ஈடுபட்டு வருவது அமல்படுத்தி உள்ளது. ஹலோ தமிழ்நாடு காலை நாளிதழ். இனியும் தொழிலாளர்களின் கோரிக்கை ஏற்று அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்குமா என்பதே $1 மில்லியன் கேள்வி.